ஹலோ லிக்கனம்மா. வணக்கம் வணக்கம் விக்கி. புதன்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு என்ன நான் சமைக்க போகிறேன். புதன்கிழமைனால பாவக்காய் குழம்பு, கேரட்டு பொரியல், பீன்ஸ் இல்லை அதனால வெறும் கேரட்டு மட்டும் பொரியல். பாவக்காய் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு. இது பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் பொரியலா? பீன்ஸ் இல்லை கேரட் பொரியல். உடனே தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம். வலிக்கு நம்ம என்ன அடுப்பை இடமாத்திருக்கீங்க? ஆமாம், கொஞ்சம் காற்று வரணும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் காற்றே வரல. இந்த வெயில் காலத்துக்காக எங்கே போனாலும் காற்றுன்னு கேட்குறேன். ஆமாம், மம்மி இதை விட அகலமான ஜன்னல் வச்சா எப்படி மம்மி? ஜன்னல்ல பிரச்சனை இல்லை, காற்று வெளியே அடிக்கலை மரத்துக்கெல்லாம். அங்கே அடித்தா தானே இங்கே வீட்டுக்குள்ளே வரும் காற்று. ஆமாம், வெளியே காற்று அடிக்கலை, புழுக்கமாக தான் இருக்கு. காற்று அடித்தா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஆமாம், வலிக்கு நம்ம இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு 4:45 எந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றிட்டு சாமிக்கு ஒரு 10 நிமிஷம் நின்று கும்பிட்டு விளக்கேற்றிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அரிசியை ஊற வச்சு சாதத்துக்கு ஓலை போட்டிருக்கீங்க. ஆமாம், அங்கே என்ன குட்டியாக 2 முட்டை இருக்குது. அது உடனே ஆம்லெட்டுக்கு எடுத்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து இப்போவே கொண்டாந்து வச்சுட்டு இன்னும் அடுப்பு இப்படி இருக்குது. அடுப்பில் ஏதோ தண்ணி ஊற்றி வச்சு போடலாம். தண்ணி இல்லைன்னா அதே நல்லா இருக்கு. ஆமாம், தண்ணி ஊற்றி வச்சு போடலாம். இங்கே பாருங்க கைஸ், அடுப்பு தண்ணி இருக்குனால இப்படி இருக்கு. இது இங்கேயே வை. வலிக்கு நம்ம இன்னைக்கு பிளானிங் அதே இதே. பகல்லலாம் ஏதாவது எடுத்து கூட்டுவீங்களா? அது கூட்டலையா இந்த வெயில் காலத்தில்? மயக்கம் வந்துடும் இதெல்லாம் செஞ்சோம்னா. பேசாமல் பொத்திக்கிட்டு போய் படுத்துறது ஃபேன் கடியில். எந்த வேலையும் பார்க்க முடியல. சும்மா கூட்டுறதே கஷ்டமாக இருக்குது, இதில் எடுத்து கூட்டுறதெல்லாம் எப்படி? சும்மா வந்தாவே கிச்சனுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபேனை விட்டு எந்திரிச்சு வந்துட்டோம்னாவே கஷ்டமாக இருக்கு. இந்த வெயில்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு முடியும், உள்ள வேலையே பார்க்க முடியல. சும்மா சோத்தாக்கிட்டு படுத்தோம்னா உடம்பு சரியில்லாமல் வராமல் இருந்தாவே அது பெட்டர். இல்லைன்னா மயக்கம் வந்துச்சுன்னா மயக்கம் உண்டாக கஷ்டம். நம்ம காலேஜ் டேஸில் நான்வெஜ் சமைக்க முடியாதுல்ல? எப்படி முதல் நாளே வாங்கிட்டு வந்து வச்சா சமைக்கலாம். நம்மளாம் அப்படிலாம் சாப்பிட மாட்டோம். நமக்குலாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைச்சாது. அப்போ எப்போ சமைப்பீங்க? சாட்டர்டே சண்டே. ஒருத்தங்க வாங்கி அந்த நைட் வச்சுக்கிட்டு சமைக்கிறதுக்கு. ஆமாம், அது இல்லாமல் கிறிஸ்டின்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் அது இல்லாமல் இருக்கவே முடியாது. எப்படி சமைப்பாங்க? நைட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நைட்டு போகையில் போல வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு சமைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கிடாதா? ஃப்ரிட்ஜில் வச்சா கிடாது, எனக்கு என்னமோ பிடிக்காது. அதெல்லாம் ஃப்ரிட்ஜு நாரி போயிடும். ஃப்ரிட்ஜில் அந்த ஸ்மெல் தான் வரும். அப்புறம் அப்படி அத்தியாவசியமாக நிறைய கிறிஸ்டின்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மீன் இது இல்லைன்னு சாப்பாடே இறங்காது. அப்படி இருக்கவங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேணுங்கையில் 2 வறுத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு கடவுள் தான் பிரார்த்திக்கிறாங்க எல்லாமே ஆழமா. ஆமாம், அவங்களையும் மாதா இருக்கு, இயேசு இருக்காரு, என்னென்னமோ கத்தோலிக்கு அது இதெல்லாம் சொல்கிறாரு.
2 சாமி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இல்லைன்னா முருகன், விநாயகர், மகாலட்சுமி, குலதெய்வம் சாமி சொல்கிறான். அதே மாதிரி முஸ்லீம்ஸும் தொழுக மட்டும்தான். ஆமாம், அவங்க 5 நேரம் தொழுவார். முஸ்லீம்ஸ் 5 நேரம் தொழுவார். தொழுகிறதுலேயே உண்மையாக இருக்காங்க. அப்புறம் குரானா ஏதோ சொல்லுவாள். அங்கிட்டு ஸ்பேஸ் இல்லாதனால அங்கிட்டு போயிடுச்சு. அங்கிட்டு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குல்ல, இங்கிட்டு வச்சதுனால. டேக் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. ஒருத்தக்க நாட்டு சர்க்கரையை நம்ம டம்ளரில் போட்டு தான் தன் மேலே கொதிக்கையிலே போடலாம். இல்லை, கொதிக்கையில் போட்டால் பால் இதாகிடும், கரண்ட். நாட்டு சர்க்கரை ஜீனினா போடலாம். அதனால நானுமே இப்போ இப்படித்தேன். ஒரு மாதிரி அதுவும் பாக்கெட் பாலுக்கே என்னமோமே இருக்கு. அது அப்படியே போடக்கூடாதா? கெட்டுரும். டீ கடையிலையும் எல்லாரும் சீனி போட்டு தானே மம்மி குடிப்பாங்க. அவர் சட்டியில் ஃபுல்லாக சீனியை கொட்டிட்டாருன்னா என்ன மம்மி பண்ணுறது? சீனி கொட்டிட்டாருன்னா அவர் பால் சட்டியில் எல்லாரும் சீனி போட்டு. ஆமாம், இல்லை அப்படி போட மாட்டார். இது டம்ளரில் போட்டுதான் ஏற்றுவார். சரிவா, ரெடியாக விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஏற்றிடுவேன். அதில் எந்திரிச்ச உடனே எத்தனை பூ இருந்துச்சு? நேற்று எத்தனை பூ இருந்துச்சு? 2 பூ தான் இருந்துச்சு. நேற்று 2 பூ தான் உங்கள் ஐஸ் இருந்துச்சு. எத்தனை மணிக்கு போய் பூ இருக்கான்னு பார்ப்பீங்க? 6:30 மணிக்கு பார்ப்பேன். விளக்கு நல்லா வைக்கிறப்பையும் பூ வச்சுட்டு தான் சாமிக்கு நல்லா வைப்பேன். அப்போ தான் அந்த டே சிறப்பாக இருக்குமா? சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இங்கே எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. வாங்க சாமி கும்பிடலாம். சாப்பிடுங்க 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 கடவுளே. சாப்பிடுங்க, வாங்கி போகணும். இங்கே விளக்கேற்ற போகிறாங்க கைஸ். மகாலட்சுமி தாயே கடவுளே கடவுளே. இந்த சாமிக்கு தனி லைட்லாம் இல்லையா மம்மி? டியூப் லைட்டு தான் இருக்கு இங்கே இருக்க சாமி. இந்த சாமிக்கா? அதே இந்த விளக்கு அதுக்குந்தேன், அந்த விளக்கு அதுக்கும் சேர்த்துதேன். இந்த பிள்ளையாருக்கு இதுக்கெல்லாம் சேர்த்துதேன் அந்த விளக்கு. எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் சேர்த்துதேன் அந்த விளக்கு. இன்னைக்கு ரொம்ப ஊற்றுது போய். சுத்தமாக வேலையை பார்க்க முடியாது. ரொம்ப ஊற்றுது. ஒரு குழம்பு ஒரு கூட்டு வச்சா வேலை லஞ்ச் ஓவர் மம்மி. ஆமாம், அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது. வலிக்கணுமா வெளியே ஒடியாரையில் லஞ்ச் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இந்த படத்தில் சொல்லலாம் அரண்மனையில் அந்த வேலையை மறந்துட்டு லஞ்ச் செய்கிறானே. அது மாதிரி நீங்கள் எங்கேயாவது போனதுண்டா மம்மி? போன வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்த்ததுண்டா? அதெல்லாம் பார்த்தது. போனதே மறந்துட்டு எந்த ஒர்க்குக்காக போனோமோ. அப்புறம் மம்மி இன்னைக்கு என்ன மாவட்ட வேலை இருக்கா? மாவு இன்னைக்கு ஊற வைக்கல, நாளைக்கு ஊற வச்சுக்கணும். எனக்கு பகலில் வேலையை பார்த்தா பயந்து வருது.
எப்போ படுத்திருக்கதே வேறு சுத்துது போய். சும்மா படுத்திருக்கதே வேறு சுத்துது. அப்புறம் எப்படி இது பண்ணுறது? கேரட் மசாலா போட்டுடலாம். கழுவிதான் வச்சுருக்கேன். அடியில் என்ன குக்கரில் வச்சுருக்கீங்களா? நம்மளுடைய சமையல் குக்கர் வந்தாச்சு. இதுதான் இங்கே மெயின் பிளேயரே. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன எடுக்க போகிறீங்க? கடுகு பருப்பு. தாளிக்கிற பெட்டி சில்வர். அது புரிஞ்ச உடனே பண்ணுமா, புரியறதுக்கு முன்னாடி போடலாம், புரிஞ்சுக்கும். வெங்காயம் சுள்ளுக்கு சவுண்டு வைக்குதா? அது கேட்டால் சூடு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமாம். உங்கள்கிட்ட டாக்டர் கேட்டார்ல, நான் கிள்றது வலிக்குதா? அது கழுவி தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டு. அதனால தப்பிக்கு கொடுத்தேன். காய்கறியில் கழுவி தான் போடணும். ஆமாம், கழுவி தான் வச்சுருந்தேன் 2-3 கிலோ. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். டாட்டா சால்ட்டு இன்னும் அதில் கொட்டணுமா? இல்லை, கொட்டிக்கிட்டேன். இதில் இருந்துச்சு, இந்த கொட்டிக்கிட்டேன். டாட்டா சால்ட்டு கொட்டினோடனே மஞ்சத்தூள் தீர்ந்து வச்சுக்கல. மஞ்சத்தூள் இப்போ தானே 2 நாள் மேலே கொடுத்தீங்க. ஆமாம், அது டெய்லி சமைக்கிறதுனால மஞ்சத்தூள் தீர்ந்துச்சு. வரமிளகா மட்டும் அடிச்சு போடுறோம். வரமிளகா இங்கே எல்லாம் இருக்கும். காரம். வரமிளகா இது வந்து தனியாக வாங்குவீங்களா இல்லை எப்படி? இல்லை, அரைக்க வாங்கினதில்ல, காய வச்சதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வரமிளகாய்க்க கருவேப்பிலை 2 எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 நிமிஷம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு குக்கர்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சுருவோம். விசில் போடணும் வச்சுருவோம். எப்படி வேகிறதுக்கு விசில் வச்சு வெந்தால் சீக்கிரம் வந்துடும். நல்லா ஒத்தாப்பில் வெந்துடும். அது ஏன் அந்த ப்ரெஷர்னால வேணும்? ஆமாம், அதனால தான் அதுக்கு பேர் ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர். ஆமாம். சரி, வாங்க டீ குடிச்சிடறேன். குழம்புக்கு பொரியலுக்கு 2ம் செய்கிறது ஒரு அடுப்பு, சாப்பாடு ஒரு அடுப்பு. ஆமாம், அது கரெக்டாக சிம்மில் வச்சா வேகிறதுக்கு சரியாக போயிடும். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வேகும். இது 2 வேகிற நேரத்தை அதுவே எடுத்துக்குதாமா. இது குக்கரில் வைக்கிறனால இவ்வளோ சீக்கிரம் வேகுது. இல்லைன்னா இதுவும் வேகும் அவ்வளோ நேரம். நீ வேறு அப்படியா? ஆமாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ சாப்பிடலாம். வா, டீ சாப்பிட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் கேரட் பொரியலுக்கு தேங்காய் துருவுறேன். கேரட்டு வெந்துருச்சு. இந்த தேங்காய் துருவில் இறக்கி போட்டு இறக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் துருவேன். எத்தனை மூடி மீத்தர்களான்னு இருக்கீங்க? இது மட்டும் போதும். ஒரு மூடி போதும். குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் போதும். கொஞ்சம் பெருஞ்சீரகமும் தேங்காயும் அரைச்சி ஊற்றினா போதும். நல்லாயிருக்கும் குழம்பு. இதோட சேர்த்தா? ஆனால் தேங்காய் என்னமோ இப்படி வச்சு இப்படியே வச்சுக்கிறாங்க. இந்த இது ஓடுறதுல திரியுது. நான் நேற்று யூடியூப்ல தான் பார்த்தேன். அது எப்படின்னு தெரியல. நியூ டெக்னாலஜி போல. நியூ டெக்னாலஜி. ஆனால் இது இவ்வளோ அமுக்கு ஜீவலே நமக்கு வரமாட்டேங்குது. எப்படி அந்த மிஷினுக்கு வரும்னு தெரியல. அது ஏதோ கரண்டில் ஓடுற மிஷின் பொறுப்பு. இப்படியே முடிச்சுக்கிறாங்க. இந்த இது சுத்துது. இதுல வந்து ரவுண்டா அப்படி கத்தி மாதிரியே இருக்கு. அது சுத்துது. தேங்காய் பூரா திரிகி விழுகுது. இந்த பழமெல்லாம் புழிஞ்சா ஜூஸ் எப்படி விழுகும் அதே மாதிரி. வலிக்கு நமக்கு எந்த எக்யூப்மெண்ட்ல தேங்காய் திருனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மெல்லாம் கஷ்டப்படுறதுனே பொறுப்பது. மற்றவங்க அது இல்லாமையாவது சாப்பிட்றாங்க. நம்மளால அதுவும் முடியாது. என்ன அவங்க காலம் தான் ஓடுது, நம்ம காலம் தான் ஓடுது. எதுக்கு மம்மி தேங்காய் போடுவீங்க? முக்கால்வாசி பொரியல், புளிக்குழம்பு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் தேங்காய் போட்டுத்தாங்க. இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. ஆனால் அவங்கெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு அப்படி சாப்பிட்டா தொண்டையிலே இறங்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இந்த இதுலேயே ஜீனி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த துருவலில் ஜீனி போட்டு சாப்பிட்டா நல்லா. அது நல்லா இனிக்கும். தேங்காயே இனிக்குன்னு. தேங்காய் நல்ல 15 ரூபாய்க்கு பரவாயில்ல. இது 15 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் 15 ரூபாய்க்கு நல்லா இருக்கு. 2 முடியும் பாருங்க. 2 முடியும். இது என்ன இப்படி எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. அந்த சில்ல அது என்ன தேங்காய் பத்தையா? ஆமாம், தேங்காய் பத்தை. கடையிலலாம் தேங்காய் பத்தையா வாங்கலாம். ஆமாம், பேத்தே தருவாங்களா? அந்த காலத்தில் வாங்கலாம். இப்போ வாங்கலாமான்னு தெரியல. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்களா? 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 15 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்படி வாங்கலாம். இப்போ தருவாங்களான்னு தெரியல. நீங்கள் வாங்கினதில்ல? தேங்காயை தான் வாங்குறது. ஆமாம். இப்போ யார் அவங்களுக்கும் நேரம் வேணும்ல. இதை கீரி போட்டு வியாபாரம் ஆனால் சரி, இல்லைன்னா ஆனால் ஒரு சில கடைகளில் தருவாங்க. இது நல்லது. காலையில் தின்னா வெறும் இதில் தேங்காய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் பல்லு சரியாக கடிக்க வருது. அதுக்கு நம்ம காலையில் கிஃப்ட் ஃப்ரம் அவர் சன். காலையில் கிஃப்ட் ஃப்ரம் அவர் சன். தேங்காய் தான் கிஃப்ட்டு. உனக்கு வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது தெரியுமா அது தேங்காய்? பாலாக குடித்தா நல்லதா இல்லை துருவலாதீங்க? எது வேணாலும் சாப்பிடலாம். தேங்காய் 2 கீர்த்து தான் நீங்க சொல்கிறாங்க. 2 கீர்த்து தின்னா நல்லதுங்கிறாங்க. அதனால தான் கீர்த்தை கொடுத்தேன். இது விழுந்துருச்சு. நீ இதை போய் என்னத்தை திருந்துறது? நான் வேணா இந்த பூ வேணாதுங்களா? அல்சருக்கு நல்லதா? எல்லாத்துக்குமே நல்லது. இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால். வேக வச்சிருந்தாதே அது கெட்ட கொலஸ்ட்ரால். தேங்காய் கொலஸ்ட்ரால் தான் இருக்கா? கொலஸ்ட்ரால். தேங்காய் திரியாச்சா?
நாங்கள் எல்லாம் கிடக்குவார். தேங்காய் திரியாச்சு ஃப்ரெண்ட். தேங்காய் திரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் சமைக்கலாமா? வாங்க போகலாம். கேரட் வந்துருச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரட் வந்துருச்சு. ஆமாம், கேரட் வந்துருச்சு பாரு. எவ்வளோ கனமான பொருளாக இருந்தாலும் 3 விசில் வச்சு குக்கரில் போட்டால் வந்துடுது. துருவல், தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் முடிச்சா ஃபினிஷ். கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. உப்பெல்லாம் முதல்ல போட்டாச்சு. உப்பெல்லாம் போட்டேன். அவங்களுக்கு அதுக்கு மேலே பொருட்களை கரண்ட் வாழ்க்கையில் என்னப்பா எவ்வளோ வச்சுருந்தாலும் என்னப்பா சந்தோஷமாக இருக்க முடியுது? கரண்ட்டு நம்ம தயார் பண்ண முடியல. என்ன பணக்காரங்களுமே அவங்களுக்கும் ஒரு சீரியலை நான் கண்டினியூவாக பார்க்குறேன், பார்க்க முடியுமா? முடியாது. கரண்ட்டு போச்சுன்னா பார்க்க முடியாது. அப்படி தானே ஒரு சில தரங்கள் இருந்துக்கிட்டு தானே இருக்கு எல்லாருக்குமே. அப்புறம் என்ன பணக்காரி நான், நீ பணக்காரி இல்லைன்னு சொல்றது எல்லாரும் சும்மா. ஆனால் ஓரளவு வசதியாக இருக்கலாம். இப்போ இன்னைக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிடலாம். இல்லைன்னு நம்ம கஷ்டப்பட்டோம்னாவே அது இதுதான். கஷ்டம்தான். கஷ்டம்தான். இல்லை அம்பானி மகனும் நம்ம யாரோ ஒருத்தருக்குன்னாங்க, அந்த பையன் அவ்வளோ பணக்காரி கோடீஸ்வரன் நல்ல பொண்ணை கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து வீசிங் ப்ராப்ளம். வீசிங் நிற்கவே இல்லை. என்ன வீசிங் என்னென்னோ பண்ணி பார்த்தா, அப்புறம் ஸ்டீராய்டு அது இதெல்லாம் கொடுத்து அந்த பையனுக்கு அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சரி பண்ண இருக்கு டாக்டருக்கு. ஸ்டீராய்டு கொடுக்கக்கூடாது, கொடுத்துருக்காக வெயிட் இவ்வளோ வெயிட் போட்டேன். ஆனால் அவனுக்கு இன்னமும் சரியாகலை. இத்தனைக்கும் எத்தனையோ கோடிக்கு இல்லை அதிபதி. ஆமாம், ஒரு மூச்சு விட கூட அவனால சந்தோஷமாக மூச்சு விட முடியல. யோசிச்சு பாரு. அப்புறம் என்னையா பணம்? அடிப்படையை மாற்ற முடியல. ஆமாம், கேரட்லாம் வாசம் வராதே மம்மி. குழம்புதே வாசம். இந்த குக்கர் எனக்கு கிடைச்ச கோல்டன் குக்கர். இந்த குக்கர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நான் நேரம் எவ்வளோ திண்டாடி இருப்பேன். அதுக்கு நமக்கு ஒரு கை உடஞ்சிடும். ஆமாம், அந்த சின்ன குக்கருக்கு இந்த மூடி சரியாக அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அதனால அந்த குக்கரை எடுக்கிறதே இல்லை. அந்த டயர் ரொம்ப சீக்கிரம் போயிடுது. அதனால அதை விட்டுட்டேன். நமக்கு டயரு லாங் லைஃப் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா நிறைய நாளைக்கு வருது டயரு. இது என்னென்ன வைப்பீங்க? குழம்பும் கூட்டு மட்டும்தான். ஆமாம். பிரியாணி இதில் போடுவீங்களா? இல்லை, பிரியாணி இதில் தானே போடுவேன். இதில் போட்டால் அளவு சரியாக இருக்குமா? பார்த்தா சின்ன எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா நல்லா இருக்கும். ஆனால் 10 நாளைக்கு வேணுமே குழம்புக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்புக்கு. அங்கே குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்காங்க. வெந்தயம் கொஞ்சம் பெருஞ்சீரகம். இதுக்கெல்லாம் வெந்தயம் பெருஞ்சீரகம் தான் போடணும். புளிக்குழம்புக்கலாம். புளிக்குழம்புக்கலாம். சப்பா கடவுளே, எப்போ இப்படி வெயில் இருக்குதுன்னு இதில் மக்கள் எப்படி வடித்து சாப்பிட்றது? வெங்காயம் பூண்டு. இதில் கரண்ட் வேறு நிப்பாட்டி இறங்கி அவங்க நேற்று நைட்டு வச்சோம்ல. ஆமாம், தூங்குறதாவது சரி ஏசியில் தூங்கலாம். ஆகா, கரண்டே இல்லை, ஏசியில் எப்படா தூங்குறது? அது மாதிரி முக ஸ்டாலின் கரண்ட் போனால் அவங்களுக்கெல்லாம் இருக்கும், அமைச்சர்களுக்கெல்லாம். என்ன இருந்தாலும் அவருக்கு இந்த ஏதோ ஒரு நோய் இருக்குங்கிறாங்க. அந்த நோயெல்லாம் அவசரப்படுத்தாங்க அவருக்கு. என்ன கடவுள்கிட்ட தப்பிக்க முடியல. ஆமாம், அது முடியாது. அது முடியாது. யாரும் அப்படி
இப்படி இன்னும் பணம் பணம் பணம்னு பணத்தை கேட்குறாங்களே அமைச்சருக்கு, எதுக்குன்னு இருக்குது. என்ன நீ நினைக்கிற? செந்தில் பாலாஜி பாரு உள்ளுல இருந்துக்கிட்டே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளவு சொத்து, ஒரு ரூம் இருப்ப அப்படி அவ்வளவு பணமா என்ன? எதுக்குப்பா உனக்கு உடம்பே சரியில்லை, என்னத்தை வச்சு ஆள போற? அடுத்த தலைமுறை கேட்டுக்கிறாங்க. பாகக்காய் எடுத்துக்க வேண்டியதுதான். காசை பார்த்தா அவங்களுக்கு அப்படி சேர்த்து வச்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் வருது. என்ன? ஏன்னா அது இல்லைன்னா கஷ்டப்படணும். இல்லைன்னா மட்டும் கஷ்டப்படாம இருக்காங்க. இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் இருக்காரு, அந்த கஷ்டமும் இருக்குல்ல. இருந்தாலும் வாழும் போதே சொர்க்கம் காசுந்தான். மணியத்தானே தேட வேண்டி. இதுலேயும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இதெல்லாம் தண்ணி ஊற்றி வேகல, என்ன வேக? அந்த தண்ணியோட இதனால தான், சத்துனால தான் வேகுதா? ஆமாம். விசில் போடணுமா இல்லை எப்படி? விசில் போடணும், அரைச்சி ஊற்றணும். அது கரண்ட் வரணும்ல. கிளிக்கு தீனி வைக்கலாம். கிளிக்கு தீனி வைக்கிறேன். இதுதான் ரொட்டீன், டெய்லி ரொட்டீன். அவங்க மேலே ஏறுறாங்க வேறு பிடிச்சி. என்னங்கடா பண்ணுறீங்க? இங்கே பாருங்கடா, நம்ம காய்ச்சா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய், வணக்கம், காலை வணக்கம். கரண்டி பானை கட்டி வச்சுருக்கு, அதுக்குள்ளே போகவே மாட்டேங்கிறேங்க. ரெண்டாவது கரண்டி. என்னங்கடா மூஞ்சியை பாரு, மூஞ்சியை. இலை பறிச்சிட்டு வந்து போடணும். கரண்ட் வந்துருச்சா? சுத்தமான தண்ணி. இலை பறிச்சிட்டு இதுகளுக்கெல்லாம் இந்த தண்ணி வைக்கிறோமே, அது ஒன்றும் பண்ணாதடா. நமக்கெல்லாம் கிட்னி போயிடும், மயிர் போயிடும், மட்டை போயிடும். எல்லாமே நல்லதே. டே எல்லாம் ஓவராக தெரியல. நான் கத்திரிக்காய் நேற்று 3 பறித்தேன், 3 கத்திரிக்காய் வச்சேன். அது பழுத்துக்கிட்டே வருது. அதை வேணால் பிடுங்கிட்டு போய் நீ கொடுக்குறியா? அப்புறம் ரொம்ப பழுத்துச்சுன்னா பையில் வச்சுன்னா குழஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், இல்லை கற்பூரவள்ளி இலை நாங்கள் அதுக்கு போடுவோம். போடு. சாப்பிடுங்கண்ணா.
ஐஸ்கிரீம் பாய் சொல்லுங்க. தேங்காயும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இந்த இதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இந்த உப்பு புளி ஊற வச்சது இதுன்னு வச்சுருக்கேன். உப்பு புளி அதையும் ஊற்றிட்டோம்னா, மிளகாத்தூள் போட்டோம்னா, மஞ்சத்தூள் போட்டோம்னா குழம்பு ரெடி. அடியில் வேகிற மாதிரியே தெரியல. அடியில் வேகுதா? வேகலை, அடுப்பு நிறுத்தி தான் இருக்கும். நம்ம அடுப்பை நிறுத்தி எல்லாத்தையும் அதில் போடுது. 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இந்த முடிஞ்சு போச்சு. என்ன நீ கேள்வி வைக்கிற? மிளகாத்தூள் டு ஆட் மிளகாத்தூள். கொஞ்சம் காரசாரமாக போட்டாதே இந்த குழம்பெல்லாம் நல்லா இருக்கும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்துறேன். எனக்கு நீ போனதுக்கப்புறம் இதை எடுத்து அது இடத்துல வைக்கிறதுக்கே ஊற்றும், வேர்த்து ஊற்றும். ஏன் கேட்குற? எங்கேடா விரட்டிட்டு உள்ளே வெளியே போயிட்டு அப்படி கொண்டாந்து சத்த நேரம் வந்துட்டு பார்க்கணும். உப்பு போட்டாச்சா? போட்டாச்சு. உப்பு முதல்ல போட்டாச்சு. இது கொதிச்சு வந்தால் குழம்பு ரெடி. புளி ஊற்றணுமா? சக்கையோடு ஊற்றிட்டீங்க. சக்கை தனியாக இருக்கா? இல்லை, சக்கு இந்த தனியாக இருக்கு. என்னமோ ஒரு டேஸ்ட் கம்மியாக இருக்கு. கசக்குது இந்த பாவக்காய் லேசாக. கொஞ்சம் இறக்க போயில வேணா வெல்லம் போட்டுடலாம். என்ன சரி பா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு.